தலைப்புச் செய்தியை பார்த்து வருகிறோம். பிரதமர் நரேந்திர மோடியை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சந்திக்க திட்டமுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மத்திய அரசால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள கல்வி, நிதி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அதில் பேசப்படும் என்பது குறித்தும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. டெல்லி சென்று பிரதமரை நேரில் சந்திக்க திட்டம் வைத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்தான விரிவான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக். பிரதமர் அவர்கள் வருகிற 21ஆம் தேதி அமெரிக்கா செல்லவிருக்கிறார். அதற்கு முன்னதாக இந்த சந்திப்பு நிகழுமா? என்னென்ன கோரிக்கைகள் தமிழக அரசு தரப்பில் முன்வைக்கப்படும்? விரிவான விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற 19ஆம் தேதி இரவு டெல்லி செல்ல இருப்பதாக தகவல் வருகிறது. அதன் அடிப்படையிலே டெல்லி செல்லும் முதலமைச்சர் அவர்கள் மறுநாள் 20ஆம் தேதி மாலை பிரதமரை சந்திக்க இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே தமிழகத்துக்கு வர வேண்டிய நிதி, மத்திய அரசால் கொடுக்க வேண்டிய நிதியானது இன்னும் மீதம் இருக்கிறது. குறிப்பாக கல்விக்கு வழங்க வேண்டிய அந்த நிதி இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தமிழக அரசு பல்வேறு கல்வி திட்டங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறது. எனவே அந்த நிதி தற்போது வரை வரவில்லை. மத்திய அரசால் நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த நிதியை உடனடியாக விடுவிக்க கோரியும், அதே போல மெட்ரோ பணிகளானது சென்னை முழுக்க நடைபெற்று வருகிறது. அந்த கிட்டத்தட்ட 4ஆம் கட்ட அந்த மெட்ரோ பணிகள் நடைபெற்ற நிலையில் அதற்கான நிதியும் தற்போது மத்திய அரசு ஒதுக்கப்படவில்லை என்று தொடர்ச்சியாக கூறி வரும் நிலையில் அது தொடர்பாகவும் மத்திய அரசு சந்தித்து இந்த மெட்ரோவுக்கு கொடுக்கப்பட வேண்டிய நிதியை ஒதுக்கி தருமாறு முதலமைச்சர்கள் கோரிக்கை வைக்க இருக்கிறார். அது மட்டுமல்லாது மறைந்த சீதாராம் அமைச்சருடைய அலுவலகத்துக்கு சென்று அங்கு அவருடைய திருவுருவப்படத்திற்கும் முறையை செலுத்த இருக்கிறார். எனவே பல விஷயங்களுக்காக வருகின்ற 19ஆம் தேதி இரவு முதலமைச்சர் அவர்கள் டெல்லி செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் அடிப்படை நோக்கம் குறிப்பாக தமிழகத்துக்கு வர வேண்டிய நிதி பற்றாக்குறையின் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு நடவடிக்கைகளை, குறிப்பாக வளர்ச்சி திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்க முடியாமல் மாநில அரசு போதுமான அளவுக்கு நிதி ஆதாரம் இல்லாமல் இருக்கிற சூழலில் அதற்கு உடனடியாக மத்திய அரசு அந்த நிதிகளை உடனடியாக தமிழக அரசு கொடுக்க வேண்டும் என்றும் நேரடியாக பிரதமரை சந்தித்து கோரிக்கை வைக்க இருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.